ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு கைண்ட்லி ரிக்வஸ்ட். 2 நாளாக கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சு. ஸோ வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் டைம் ஆலகாட் அப்படின்ற சம்மரி தான் பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாக நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் அவங்களோட பேரை வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாய் தீப்ஷிகா, ஆல் தி பெஸ்ட், எக்ஸாம் நல்லபடியாக பண்ணணும், ஓகேவா? இந்த சம்மரி எழுதின ஆத்தர் ஓ ஹென்றி அவர்கள். எங்கள் பர்சனலாகவே இந்த ஆத்தர் வந்து ரொம்ப பிடிக்கும். இவரோட ஸ்டோரி எண்டிங் எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் எண்டிங்காகவே இருக்கும். அதனாலே எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். என்னடா பேர் ஆலகாட் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆலகாட்னா வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட போகும்போது ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலாக ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் வந்து டேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஆலகாட் அப்படிங்கிறது. சரியா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மொத்தம் இந்த ஸ்டோரியில் 2 ப்ரொட்டகானிஸ்ட் இருக்காங்க. ப்ரொட்டகானிஸ்ட்னா யார் அப்படின்னு பார்த்தா 2 மெயினான கேரக்டர் அந்த ஸ்டோரியில். இவங்கள வச்சு தான் ஃபுல் ஸ்டோரியுமே மூவ் ஆகும். ஒன்று வந்து சாரா அப்படின்ற ஒரு டைப்பிங் கேர்ள், இன்னொன்று வந்து வால்ரஸ் அப்படின்ற ஒரு யங் ஃபார்மர். இவங்க எப்படி சேர்ந்தாங்களா என்ன அப்படின்னு பார்க்க போகிறதா இந்த மேற்கொண்டு ஸ்டோரி எல்லாமே வரும். ஸோ நம்ம ஸ்டாராவை பற்றி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கதைக்கு நடக்கக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தா அந்த கம்ப்யூட்டர், இந்த பிரிண்டிங் மிஷினு, இந்த ஜெராக்ஸ் காப்பிங் மிஷினு, இது மாதிரிலாம் ஒரு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. நம்ம சாரா வந்து நியூயார்க் நகரத்தில் ஒரு அடிப்படையான ஒரு டைப்பிங் ஸ்கில்லோட கொஞ்சம் வாழ்க்கையை நடத்திட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ ஆனால் அவளுக்கு வந்து போதுமான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கையில் காசு சேலரி அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து காசெல்லாம் சேர்த்து வச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அப்போ இந்த ஃப்ரீலான்சிங் இருக்கு இல்லையா, ஃப்ரீலான்ஸ் டைப்பிங்கில் வந்து கொஞ்சம் பணமும் வந்து சேமித்து வச்சுருக்கானா. ஸோ இவ வந்து அந்த ரெட் பிரிக் ரூமில் தான் வந்து தங்கியிருக்கா. ரொம்ப கம்மியான வாடகை தான். ஆனால் அவளோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து ஸ்கொலன்பர்க் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது. 3 வேளையுமே எப்பவுமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றதா வந்து வழக்கமாகவே வச்சுருப்பா. அந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனுவில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா. அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிஷ் வந்து ஆஃபர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது வந்து எப்படின்னா, அந்த ஆஃபர் அப்படிங்கிற டிஷ் மட்டும் டெய்லியும் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மெனு கார்டை வந்து திருப்பி வந்து எழுதிட்டே இருப்பாங்களாம். மொத்தம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் 20 டேபிள்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பீரியட் நடக்கக்கூடிய காலகட்டம்ன்றது கம்ப்யூட்டர் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அதனால் அந்த மெனு கார்டு அந்த ப்ரைஸ் லிஸ்ட்லாம் எழுதுறது கையிலே தான் எழுதுவாங்களாம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் என்ன பண்ணுவாராம், 20 டேபிள்ஸ் இருக்குன்னா அந்த 20 டேபிள்ஸ்க்கு உண்டான டிஷ்ஷஸையுமே கடன் எழுதி அதுக்கு உண்டான ப்ரைஸ் லிஸ்ட்டாக எழுதி இந்த டேபிள் மேலே ஓட்டுறது பழக்கமாகவே இருந்தது. நம்ம சொல்லும் போது ஈஸியாயிரும், ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது ரொம்பவே கஷ்டம். 20 இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாமே எழுதி போடணும்ல. 20 டேபிள்ஸ் கொட்டணும் கடை காலையிலே வந்ததுமே இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பார்க்கணும். ரொம்ப அவசரமாக எழுதி ஓட்டுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் அந்த அவசரமாக எழுதி ஓட்டும் போது வரப்போகிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து சில டிஷ்ஷஸ் வந்து பேர் புரியாமல் இருக்கும், என்னடா டிஷ்ஷஸ்ன்னு தெரியாமல் இருக்கும். அதனாலேயே வர கஸ்டமர்ஸ் ஒரு சில பேர் எரிச்சலாக வழக்கம் கூட அந்த ஹோட்டலில் வந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஒருத்தர் வந்து சாரா வந்து வழக்கம் போல் இந்த ஹோட்டலுக்கு வந்து டின்னர் சாப்பிட வரும்போது டக்குன்னு இவளுக்கு மைண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா இவ வந்து டைப்பிங் ஜாப் தான் பண்ணுறா, இவளுக்கு காசு தேவை அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மெனு கார்டில் வந்து எழுதுறாங்க, நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது, மறுபடியும் கேட்கக்கூடியது என்னது இது ஏது அப்படின்னு கேட்கக்கூடிய சுச்சுவேஷன் உண்டாகுது. நம்ம இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடக்கூடாதுன்ட்டு இத்தனை நாள் இல்லாத யோசனை சாராக்கு வந்து மைண்டில் வருது. உடனே அவள் என்ன யோசனை அப்படின்னா, இது ஏன் இவ வந்து டைப்பிங் பண்ணுறா, இது ஏன் ஒரு பேப்பரில் ஃபுல் டைப் பண்ணி டேபிள் மேலே ஒட்டிடலாம்ல, ஒட்டினது எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் இல்லை, நமக்கு ரிட்டன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா கிளியராக புரியும் இல்லை அப்படின்றத ஒரு ஐடியாவை அப்ரோச் பண்ணி அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட போய் வந்து சொல்கிறேன். அவரும் உடனே சரின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு தெரியும் அவருக்கு. இதனால நிறைய கஸ்டமர்ஸ் வரக்கூட முடியாத சுச்சுவேஷன் கூட உண்டாகுது. உடனே வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சாரா இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா இவளுக்கு கைமாற ஏதாவது பண்ணோம் இல்லையா. ஸோ இவே என்ன டிமாண்ட் வைக்கிறா அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த வேலை பண்ணி கொடுக்குறேன், டெய்லி 20 மெனு கார்டு நானே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் டைப் பண்ணி, அதுக்கு பதிலாக எனக்கு வந்து 3 தடவை நீங்கள் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹோட்டல் உரிமையாளரும் சரி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்கோ அந்த டிஷ்ஷஸ் வந்து 3 டைம் உங்களோட ரூம்க்கே வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஒரு டீல் முடிஞ்சிருதா. ஸோ அடுத்த நாள்லேருந்து இவ அவளோட டைப்பிங் வேலை, அந்த மெனு கார்டு டைப் பண்ணுறத 20 செட் கார்டு வந்து டைப் பண்ணும். அதை வந்து ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டா. அண்ட் இவ ரெடி பண்ணி கொடுக்க 3 வெரைட்டி டைமில் வெவ்வேறு டைமில் வந்து இவளுக்கு வந்து ஃபுட் வந்து கொடுக்க வராங்க. ரூம் சர்வெண்ட்டே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படியே சில நாட்கள் போகுது. ஸோ இந்த வருஷத்தான குளிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப நீடிக்குது. ஸ்ப்ரிங் டைமே வரல. இவ ரொம்ப ஸ்ப்ரிங் டைம் எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா
அவள் இப்போ இருக்கக்கூடியது வந்து அந்த செங்கலான ஆன வீட்டில் தான் இருக்கா. ஸோ ரொம்ப லோ ரெண்ட் தான். அதனால எப்பவுமே ஒரு ஈரப்பதம், ஒரு தண்ணி இது அப்படின்றது அவளுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப குளிர்காலம் அப்படிங்கிறதுனால இவரால் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி வாழ்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, வேறு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணி போகலான்னு பார்த்தா இவர்கிட்ட போதுமான வாடகை கொடுக்கறதுக்கு காசெல்லாம் இல்லை. ஸோ அதனாலே சரி எப்படியோ சமாளித்து இருக்கலாமே அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கா. அந்த குளிர்காலத்தில் வந்து ஒரு நாள் இவளுக்கு வந்து வெளி வேலை அப்படிங்கிறது எதுவுமே பெருசாக கிடையாது. வெறும் அந்த மெனு கார்டு டைப் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. இவன் அந்த வேலையை பார்க்கும்போது ரொம்ப சலிப்பாகவும் ரொம்ப சோகமாகவும் இருக்கா. இந்த சோகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்மர் டைமில் இவள் வந்து ஒரு அவுட் ஸ்டேஷன், ஒரு வெளியூர் பயணமாக வந்து போயிருந்தா. அப்போ வந்து ஒரு ஃபார்மில் வந்து தங்கிட்டு இருந்தாலும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து தங்கிட்டு இருந்துருக்கா. அந்த ஹவுஸ் ஓனரோட பையன் வந்து வால்ரஸ் அப்படிங்கிறது. இவனும் ஒரு இளம் வயது விவசாயி. 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. கொஞ்சம் க்ளோஸாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்லாஸ்ட் இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேசி வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது சம்மர் டைம் இப்போ போட்டோம், நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் சீசன் வரும் இல்லையா, அப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்னும் ஸ்ப்ரிங் டைம் வரல, இன்னும் குளிர்காலமே இன்னும் நீடிச்சிட்டு இருக்கே, என்னடா இது அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப சோகத்தில் இருக்கா. இது சாராக்கு வந்து ரொம்ப கோபத்தையும் ஒரு விரக்தியும் ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அந்த தனிமை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கொடுமையானது இல்லையா. ஸோ இவனை வந்து ஸ்ப்ரிங் டைமில் மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம வந்து மறுபடியும் பார்க்கவே இல்லை. இந்த இடப்பட்ட நாளில் வந்து நம்மளோட வால்ரஸ் கிட்டேருந்து எந்த ஒரு மெசேஜஸோ எந்த ஒரு லெட்டர்ஸுமே இவகிட்டேருந்து வரல. ஸோ அதனாலுமே இவ ரொம்ப வெக்ஸாகவே இருந்துட்டு இருக்கா. ரொம்ப பொறுமையை இழக்கிறா. நாளுக்கு நாள் ஆகும்போது வேலை இருக்கும்போது கொஞ்சம் இதாக இல்லை, இப்போ வேலை இல்லை அப்படிங்கும்போது நினைப்பு வந்து மறுபடியும் வந்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப மனசோர்வை வந்து உண்டாக்குது. ஒரு நாள் வந்து அந்த வால்ரஸோட நினைவோடையே வந்து வேலை பார்த்துட்டே இருக்க அந்த மெனு கார்டு வந்து டைப் பண்ணுற இதில் அப்போ ஒரு டிஷ்ஷோட பேர் வந்து வருது. என்னன்னா டென்டாலியன் வித் எக் அப்படிங்கிற. டென்டாலியன் அப்படிங்கிறது ஒரு ஃபுட்டு. இதோட பிக்சரில் காமிக்கிறேன்னா இது வந்து ஒரு ஃபுட்டு. அது கூட சேர்த்து ஒரு முட்டையும் கொடுக்கப்படும். இந்த மாதிரி தான் ஒரு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணும்போது அந்த டென்டாலியன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும்போது இவரோட காதலனான நம்மளோட வால்ரஸ் அவங்களோட பேர் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஸோ இவ்வளோ மீறியுமே இவ கண்ணில் இருந்து டியர்ஸ் வந்து உண்டாகுது. இவ்வளோ டியர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அந்த ஒரு கவனக்குறைவானால் என்ன பண்ணிடுறா அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் மெனு கார்டு டைப் பண்ணும்போதே அந்த டென்டாலியன் அப்படின்ற வார்த்தைக்கு மேலே தெரியாதனமா டபிள்யூ அப்படின்ற ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தை. சம்மதம் இல்லை அப்படின்னா வால்ரஸோட ஃபர்ஸ்ட் வேர்ட் டபிள்யூ தான். பட் அந்த மெனு கார்டுக்கு அது சம்மந்தமே இல்லை இல்லையா. டபிள்யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சேர்த்து டைப் பண்ணி வந்து எடுத்துடுறா. ஸோ எடுத்துட்டு அதை வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து கொடுத்து அனுப்பிச்சிடறா. ஸோ அன்னைக்கு ஈவினிங் இவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஃபுட் வந்து வந்திருக்கு. சர்வெண்ட் வந்து கொண்டு வராங்க. இந்த ஃபுட்டை வந்து பார்க்குறா. பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அது கூட இவளுக்கு இன்னொரு டிஷ்ஷும் வச்சுருக்காங்க. என்ன டிஷ்ஷு இவ எழுதினாலே அந்த டென்டாலியன் வித் எக். ஸோ இதுதான் வந்து வச்சுருக்காங்க. பட் இதை பார்க்கும்போது அவனோட காதலை ஞாபகம் இவளுக்கு வருதுலையா சாராக்கு. ஸோ அந்த சாப்பாடு மட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சிடறா. அதுக்கப்புறம் சரி இவருக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, இப்படியே போய் படுத்தா தூக்கமும் வராது, அவனோட ஞாபகமாகவே இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யறா அப்படின்னா க்ளோசர் ஆஃப் தி ஹர்ட் அப்படின்ற ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்திலே கீழே ஹால்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. யாரோ இவளை கூப்பிட்ற மாதிரி. இவளுக்கு பயங்கரமாக ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டு கடகடன்னு ஓடி போகிறா. ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சத்தம் தான் இது. போய் பார்க்கும்போது அவளோட இன்ப அதிர்ச்சிக்கான ஒரு தீர்வு கிடச்சிச்சு. ஆமாம், வால்ரஸ் வந்து இவளை பார்க்குறதுக்காக வந்துட்டான். ஏன்னா பாஸ்ட் 1 வீக்காக நம்மளோட சாரா வந்து தேடிட்டே இருந்திருக்கான். ஸோ 1 வீக் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டான். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவன் வந்து இப்போ புது அட்ரஸ்க்கு புது ஹவுஸ்க்கு வந்து மாறிட்டா. ஆனால் இவன் மாறின அட்ரஸை வந்து ஒரு லெட்டர் மூலியமாக அமுச்சு வச்சுருப்பான் தன்னோட காதலனுக்கு. ஆனால் அந்த லெட்டர் வந்து அவன் கைக்கு போய் சேரல. அதனால ஃபர்ஸ்ட் அட்ரஸ்க்கு போய் எப்படி ஒரு வாரம் அங்கே எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான். நான் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறதுலாம் ஒரு சுவாரஸ்யமே இருக்குது. அதான் ஒரு ஃபைனல் எண்டிங் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வாரமாக நம்மளோட வால்ரஸ் வந்து நம்ம சாராவை தேடிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து பசி உண்டாக்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போகிறான். இது நம்மளோட ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அவள் டைப் பண்ணி கொடுக்குறா இல்லையா, இவ் வழக்கமாக சாப்பிடுவா இல்லையா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா அந்த மெனு கார்டு பார்க்குறான். மெனு கார்டு பார்க்கும்போது இந்த டென்டாலியன் வித் எக் அப்படின்றத பார்க்குறான். ஆனால் அதுக்கு மேலே சம்மந்தமே இல்லாமல் டபிள்யூ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இது பார்த்ததுமே மனசார ரீதியாக உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ மனசார எனக்கு தெரிஞ்சிருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இவ தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பா. ஏன்னா ஒரு மெனு கார்டில் சம்மந்தமே இல்லாமல் ஏன் டபிள்யூ அப்படின்ற வார்த்தை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்ததுமே உனக்கு தெரிஞ்சிருது. அந்த ஹோட்டல் உரிமையாளர் அந்த ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. யார் உங்களுக்கு பண்ணி கொடுத்தா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. கேட்கும்போது உரிமையாளரும் சொல்கிறாங்க சாரா அப்படின்ற பொண்ணு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கா. அப்படிங்கும்போது அவளோட அட்ரஸ் தாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு தான் இந்த ரூமுக்கு வந்து இறங்கியிருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் மனசு ரீதியாக ஒன்றாயிட்டாங்க. ஓகேவா, இப்போ சேர்ந்தாச்சு. ஸோ இது ஒரு ஹாப்பி எண்டிங்கோட
இது வந்து முடிஞ்சது. இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இவளுக்கு அந்த வேலை கொடுத்தது இது எல்லாமே. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சது புரிஞ்சுதுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் வேணும் அப்படின்னா மேற்கொண்டு ஒரு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. ஷூராக உங்களுக்கு அது வீடியோ போடுறேன். கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.